முக்தி பேறு பெற்ற கித்தேரி டேகாக் விதா 1657 ஆண்டு நியூயார்க்கில் பிறந்த இவர் பிறந்தவுடனே பெரிய அம்மை என்ற நோயால் தாக்கப்பட்டு முகம் உடல் முழுவதிலும் பெரிய வடுக்கள் ஏற்பட்டு மிகவும் அழகு குறைந்தவளாக இருந்தார். தனது 4வது வயதில் தனது பெற்றோரையும் சகோதரனையும் சின்னம்மை நோய் தாக்கியதால் இழந்தாள். திருமணம் புரிய மாட்டேன் என்று அவள் உறுதி எடுத்திருந்ததால் அவளது உறவினர்களும் அவளை எள்ளி நகையாடினர். தனது 20ஆம் அகவையில் ஜாக்கஸ் என்ற இயேசு சபை அருட்பணியாளரை சந்தித்தார். 1676ஆம் ஆண்டு உயிர்ப்பு நாளன்று திருமுழுக்கு பெற்றார். இவரின் அன்பான செயல்பாடுகளால் மோவாக் மக்களின் வெள்ளி என அன்புடன் அழைக்கப்பட்டார். இவர் மிகவும் பொறுமையானவராக திகழ்ந்தார். 200 மைல் தூரம் காடுகளின் வழியே நடந்து 1677ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கிறிஸ்தவர்கள் வாழும் அமெரிக்க பகுதியான சால்ட் செயின்ட் லூயிஸுக்கு வந்து கிறிஸ்து பிறப்பு நாளில் முதல் திருவிருந்தை உட்கொண்டார். தினமும் 2 திருப்பலி, வாரத்திற்கு 2 முறை நோன்பு என தீர்க்க முடியாத ஆன்மீக தாகமும் நிறைவாழ்வை நோக்கிய ஆன்மீக பயணமும் இருந்தது. 1680ஆம் ஆண்டு மரித்த இவரது கல்லறையில் நிறைய புதுமைகள் நடந்தது. இவர்தான் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட முதல் அமெரிக்க குடிமகள் ஆவார்.